நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4ல் டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த அல்காரிதம் டிசைன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த பர்டிகுலர் டேட்டா. ஃபைண்டிங் தி பர்டிகுலர் டேட்டா, ஐ மீன் searching the data. Okay, a dynamic programming is an algorithm designed method that can be used when the solution to a problem can be viewed as the result of the sequence of the decision. இதுதான் அதோடைய definition மாதிரி. ஓகேயா? So dynamic programming approaches is similar to do divide and conquer. அதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த செட் ஆஃப் வேல்யூஸை டிவைட் பண்ணும், டூவாக டிவைட் பண்ணும். அந்த டிவைட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டூ பார்ட்டில் அந்த ரெண்டையும் மறுபடியும் டூவாக டிவைட் பண்ணும். இப்படி டூ டூவாக டிவைட் பண்ணி அதனுடைய வேல்யூஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். ஓகேயா? இதுக்கு பேர் தான் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச் ஆர் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? The dynamic programming is used whenever programs can be divided into similar subproblems so that their result can be reused to complete the process. ஓகே, அதாவது ஒரு என்டையர் ரிசல்ட் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது ஒரு ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுடைய செகண்ட் பார்ட், அந்த செகண்ட் பார்ட்டுடைய வரக்கூடிய ரிசல்ட்டு, அதனுடைய செகண்ட் பார்ட், அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதனுடைய டிவைட் பண்ணதுக்கு உண்டான ரிமைனிங் பார்ட், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எதுக்காக அப்படின்னா சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் அகெயின் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பர்பஸ்க்காக இது ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஓகே, டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ் வே. For every inner subproblems, the algorithm will try to check the result of the previously solved subproblems. இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு சிஸ்டமில் அக்கர் ஆகிருக்கு. அந்த அக்கரான அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடை சிஸ்டம் தெரிஞ்சு வச்சு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கும். ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் இன் கம்மிங் ஃபியூச்சர் the same problem or the like that same problem if anything is occurred in systems na என்ன ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிச்சோ அந்த மெத்தடை அகெயின் மறுபடியும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம், அகெயின் யூஸ் பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணணுன்னா திரும்பவும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மெத்தடை கண்டுபிடிக்கணும். பட் இது என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மெத்தடை மட்டும் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிடும். ஓகேயா? இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸ்டெப் டு டூ டைனமிக் ப்ரோக்ராமிங். த கிவன் ப்ராப்ளம் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். ஓகேயா? அதாவது அதுதான் ப்ரோக்ராமில் நம்ம என்னென்னு படிக்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ்னு படிக்கிறோம். ஒரு பிக் கான்செப்டை, ஓகே, ஒரு பிக் கான்செப்டுக்கு ப்ரோக்ராம்ஸ் போடாமல் அதை சப் மாடியூலாக பிரித்து நம்ம வச்சுப்போம். செட் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ மோர் தென் ஒன் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமாக நிற்கும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ த கிவன் ப்ராப்ளம் வில் பி divided into smaller overlapping subproblems and optimum solutions for the given problem can be achieved by using result of smaller subproblems. Okay, குட்டியான small programs-ஆ, small functions-ஆ, small module-ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கும். ஓகேயா? ஸோ இதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். The next one, dynamic algorithms uses memorization. இந்த டைனமிக் அல்காரிதம் யூசஸ் என்னென்னா மெமரைசேஷன் சொல்கிறோம். மெமரைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெமரைசேஷன் ஆர் மெமோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இஸ் an ஆப்டிமைசேஷன் technique used primarily to speed up the computer programs by storing the result of the expensive function. ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து வந்துச்சுன்னா அந்த சிஸ்டமுடைய ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மெமரைசேஷன் அண்ட் மெமோசியேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டைனமிக் ப்ரோக்ராமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.